எனக்கு விஸ்வா மாமா லவ் லெட்டர் எழுதியிருக்காரு. ஐயோ விஸ்வா அப்படியெல்லாம் செய்ய மாட்டானே, சும்மா பொய் சொல்லாதேன்னு. ஐயோ சும்மா எல்லாம் இல்லத்த, இங்க பாருங்க லெட்டர், நீங்களே வேணா படிங்க. சுத்தம். ம். என்னது இது? மினிஸ்டரோட வைஃப் பேசுறாங்க. ஹலோ. சொல்லுங்க. நான் நல்லா இருக்கேன். மீட்டிங்கா? வர முடியலையே, கொஞ்சம் வேலையா போயிடுச்சு. ஓ அப்படிங்களா? இல்ல நோ ப்ராப்ளம், சொல்லுங்க. நல்ல வேலை, அம்மா வெளியில போயிட்டாங்க. ஆனா இப்ப லெட்டர் அந்த லூசு கையில இருக்கே, இப்ப என்ன பண்றது? அத என்கிட்ட கொடுடி, நான் படிக்கிறேன். கொடுடி. ஐயோ தெரியாம வாங்கிட்டேன் போல இருக்கே. ஐயோ, இது இங்கிலீஷ்ல வேற இருக்கே. இப்ப எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியலையே. என்னடி இப்படி முடிச்சிட்டு இருக்க? படிக்காம படி. ஐயோ, இது இங்கிலீஷ்ல இருக்கு, என்னால முடியாதுப்பா. அப்பாடா. லக்ஷ்மி, இந்த நீயே படி. எனக்கும் இங்கிலீஷ் சரியா வாசிக்க தெரியாதே. நான் 10ஆம் கிளாஸ் வரைக்கும் தான் படிச்சிருக்கேன், அதுவும் தமிழ் மீடியம் தான். ஏய், நீ 10வது தான் படிச்சிருக்கியா? நான் என்னமோ நீ காலேஜ் எல்லாம் போயிருப்பேன்னு நினைச்சேன். அதான் ஆளை பார்த்து எடை போடக்கூடாதுன்னு எங்க ஊர்ல சொல்லுவாங்க. எல்லா ஊர்லயும் இதத்தான் சொல்லுவாங்க. நீ வாய மூடு. ஏண்டி லட்சுமி, உனக்கு தான் படிக்க தெரியல, அப்புறம் எப்படி இத லவ் லெட்டர்னு சொன்ன? இந்த வயசுல மாமா எனக்கு லவ் லெட்டர் எழுதாம பகவத்கீதைய பத்தி எழுதிருப்பாரு. அதெல்லாம் சரிடி, இருந்தாலும் இத படிச்சு பார்த்தாதானே விஸ்வா உன்னை பத்தி என்ன எழுதியிருக்கான்னு தெரியும். ஆமா பாட்டி. இப்போ நமக்கு வேற வழியே இல்ல. சத்யவதி, அந்த துளசிய கூப்பிடு, அவளை விட்டே படிக்க சொல்லுவோம். அவளையா? ஆஹா, சரியான ஆளை தான் கூப்பிட சொல்றீங்க. கூப்பிடுங்க கூப்பிடுங்க. கூப்பிடுறி அவளை. சரி. கூப்பிடு கூப்பிடு. துளசி, ஏ துளசி, ஏ துளசி. அதோ வரேன், கொஞ்சம் மேல வாயே. வரேன் வரேன் வரேன். இரு இரு, அவ வருவா.
எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க? ஏன் நாங்கெல்லாம் உன்னை கூப்பிடக்கூடாதா? சரி சரி, விஷயம் என்ன முதல்ல அதை சொல்லுங்க. ம் இந்த லெட்டரை கொஞ்சம் படிச்சு சொல்லு. ஏன் நீங்க யாரும் ஸ்கூல் பக்கம் மழைக்கு கூட ஒதுங்கினது இல்லையா? ஏய் துளசி, நான் 10ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சிருக்கேன். ஓ, அப்போ நீ 10ஆம் கிளாஸ் பாஸ் அப்படிதானே? அப்புறம் என்ன, படிக்க வேண்டியதானே? நாங்க தமிழ் மீடியம்ல படிச்சோம். அந்த லெட்டரு இங்கிலீஷ்ல இருக்கு, அதான் உன்னை படிக்க சொல்றோம். ஓ அப்படியா, சரி சரி, நானே படிக்கிறேன். லெட்டர் எழுதுற அளவுக்கு போயாச்சா? அது உனக்கு தான், அவளுக்கு இல்ல. அப்போ அட்ரஸ் மாறி போயிருக்கு. சரி சரி, பாத்துக்கலாம். என்ன மாட்டி விட்டுறாத துளசி, ப்ளீஸ். ஏண்டி, எவ்வளவு நேரம் தான் அந்த லெட்டரையே பார்த்துட்டு இருப்ப? சீக்கிரம் படிச்சு சொல்லு. இருங்க பாட்டி, அப்படியேவா படிக்க முடியும்? உங்களுக்கு வேற தமிழ்ல சொன்னதா புரியுங்கிறீங்க, அதான் நல்லா படிச்சிட்டு இருக்கேன். இதுல இருக்கிறத அப்படியே சொல்லணும்ல. சீக்கிரமா தான் படிச்சு சொல்ல. ஏண்டி கனகலட்சுமி, என்ன பாக்குறீங்க? இந்த லெட்டர்ல அப்படிதான் எழுதிருக்கு. சரி சரி, மேல படி. ஏண்டி கனகலட்சுமி, உனக்கு எல்லாம் மாடர்ன் ட்ரெஸ் தேவையா? நீ ஒழுங்கா தானே இருந்த, எதுக்கு இந்த அலங்கோலம்? ஐயே, சூப்பரா சொன்ன. பொண்ணுன்னா எப்படி இருக்கணும்னு துளசி கிட்ட கத்துக்கோ. பாட்டி, அவ எப்படி பாவாடை தாவணி போட்டு தமிழ் பொண்ணு மாதிரி அழகா இருக்கா. ஆனா உனக்கு எதுக்கு இந்த விபரீத ஆசை? வேண்டாம், விட்டுரு. ரொம்ப கன்றாவியா இருக்கு. பாட்டி, ஏண்டி துளசி, அதுல என்ன இவ்ளோ பெருசாவா எழுதி இருக்கு? ஆமா, தமிழ்ல சொல்லும்போது இவ்ளோ பெருசாதான் இருக்கும். உங்களுக்கு சந்தேகமா இருந்தா நீங்களே படிச்சு பாத்துக்கோங்க, எனக்கு வேற வேலை இருக்கு. அந்த லெட்டரை கொடு, நான் படிக்கிறேன். கொடுன்னு சொல்றேன்ல. அம்மா, நீங்க போய் எதுக்குமா இதெல்லாம் படிக்கணும்? இவளே படிக்கட்டும். இவ என்ன பொய்யா சொல்லப் போறா? அதான் விஸ்வா தம்பிக்கு நம்ம லக்ஷ்மிய பிடிக்கும்ல, அதனாலதான் இப்படி எல்லாம் எழுதியிருக்காரு. நீ படி துளசி. லக்ஷ்மி, நம்ம துளசிய பாரு, அவ எப்படி லீனா உடம்ப வச்சிருக்கான்னு. ஆனா நீ என்னடான்னா நல்லா கொழு கொழுன்னு குண்டா இருக்க. இந்த உடம்ப வச்சுக்கிட்டு உனக்கு இந்த மாடர்ன் ட்ரெஸ் தேவையா? நீயும் உன் ட்ரெஸ்ஸும் மட்டமான டேஸ்ட் உனக்கு. ஏமா லக்ஷ்மி, வார்த்தைக்கு வார்த்தை துளசி துளசின்னு எழுதியிருக்கே, இதத்தான் நீ லவ் லெட்டர்னு சொல்லிட்டு இப்படி ஓடி வந்தியா? ஏ சத்யவதி, அவளே நொந்து போயிருக்கா, நீ வேற எதுக்கடி அவளை கிண்டல் பண்ற? அப்புறம் துளசி நல்லா சமைப்பா, நல்ல துரு துருன்னு இருப்பா. ஆனா நீ
சமைச்சு கொடுத்தா நல்லா சாப்பிட்டு தூங்குவ. ஏய் போதும் நிறுத்தடி. நீ படிச்சு கழிச்சத இதோட நிறுத்திக்கோ. மாமா ரொம்ப ஓவரா தான் போறாரு. இன்னைக்கு வரட்டும், அவரை விட போறதே இல்ல. விஸ்வா கூட நான் ஏன் பேசக்கூடாதுங்கிற காரணத்தை சொன்னாதான் இந்த வீட்டுக்குள்ள அவர் காலடி எடுத்து வைக்க முடியும். பார்க்கலாம், இந்த துளசியா இல்ல அந்த கமிஷனரான்னு. எங்க எங்கெங்க இந்த துளசி? நாம வந்திருக்கோம், வாசலுக்கு கூட வராம உள்ள அப்படி என்னதான் பண்ணிட்டு இருக்கா? நான் சொல்ல மறந்துட்டேன் சிவகாமி, துளசி நம்ம வீட்ல இல்ல. என்னங்க சொல்றீங்க? ஏய், எதுக்காக இவ்வளவு பதட்டப்படுற? உன் அண்ணன் வீட்ல தான் இருக்கா. நீங்க என்னங்க சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. அது வந்து சிவகாமி, இங்க பாருங்க, இனி துளசி இங்கதான் இருப்பா. அவளை யாரும் எதுவும் சொல்லக்கூடாது. அப்படி மீறி ஏதாவது சொன்னீங்க, அப்புறம் எனக்கு கெட்ட கோவம் வரும். என்னங்க சொல்றீங்க? அண்ணியே வந்து துளசி அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போனாங்களா? என்னால நம்பவே முடியலங்க. எனக்கும் அப்படிதான் இருந்துச்சு. இதுதாங்க ரத்த சொந்தங்கிறது. என்னதான் துளசி மேல வெறுப்பு இருந்தாலும், நம்ம மேல கோவம் இருந்தாலும், துளசி தனியா இருக்காளேன்னு தெரிஞ்ச உடனே அவங்க வந்து துளசியை கூட்டிட்டு போயிருக்காங்க பாருங்களேன். எனக்கு கேட்கவே மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. நான் கோயிலுக்கு போயிட்டு வந்த நேரம் எல்லாமே நல்லபடியா நடந்துரும் போல இருக்கு. ஆமாமா, நம்ம போய் துளசியை கூட்டிட்டு வந்துடலாம். ஏன்னா அவ எப்ப பார்த்தாலும் உன்னை பத்தியே தான் பேசிட்டு இருந்தா. எனக்கும் உடனே துளசியை பார்க்கணும் போல இருக்கு. வாங்க போலாம். போலாம். மாமா நில்லுங்க மாமா. மாமா உங்களதான் மாமா, நில்லுங்க மாமா, நில்லுங்க மாமா. இன்னைக்கு ஒரு முடிவு தெரியாம நான் உங்களை விட போறதா இல்ல. தயவு செஞ்சு சொல்லிட்டு போங்க. உனக்கு என்ன முடிவு தெரியணும்? நான் கேக்குற கேள்விக்கு நீங்க உண்மையை மட்டும்தான் சொல்லணும். ஏங்க, என்னங்க இந்த பொண்ணு அண்ணனை வாசலே நிக்க வச்சு ஏதோ பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா? உனக்கு விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. நில்லுங்க மாமா. அப்படியெல்லாம் உங்களை விட முடியாது. நானும் விஸ்வாவும் சின்ன வயசுல இருந்தே ஒன்னா வளர்ந்தவங்க, ஒன்னா படிச்சவங்க. இப்ப வந்து திடீர்னு எங்க 2 பேரையும் பேசக்கூடாது, பழகக்கூடாதுன்னு சொன்னா என்ன மாமா அர்த்தம்? இனிமே எப்பவும் பேசக்கூடாதுன்னு அர்த்தம். அதுதான் ஏன்னு கேக்குறேன், பதில் சொல்லுங்க. இங்க பாரு துளசி, விஸ்வா இப்பதான் படிப்பை முடிச்சிருக்கான். இன்னும் அவன் ஒரு வேலைக்கு கூட போகல. நீ என்னடான்னா
பாதியிலே படிப்பை நிறுத்திட்டு எப்ப பாரு விளையாட்டு விளையாட்டுன்னே சுத்திட்டு இருக்க. அதுக்கும் விஸ்வாவை நீங்க என் கூட பேசக்கூடாதுன்னு சொன்னதுக்கும் என்ன மாமா சம்பந்தம்? ஏன் இல்ல, சம்பந்தம் இருக்கு. இன்னும் ஒன்னா சுத்துறதுக்கு நீங்க ஒன்னும் ஸ்கூல் பசங்க இல்ல, வயசுக்கு வந்த பசங்க. ஏன் நாங்க வயசுக்கு வந்த பசங்கன்னு உங்களுக்கு இப்பதான் தெரியுதா? இது வரைக்கும் தெரியலையோ? என்ன மாமா, பதில் சொல்ல முடியலையா? இல்ல என் கேள்வி உங்களுக்கு புரியலையா? சொல்லுங்க மாமா, என் முகத்தை பார்த்து சொல்லுங்க. துளசி, என்னைக்கு இருந்தாலும் நீ அடுத்த வீட்டுக்கு கல்யாணம் ஆகி போக போற பொண்ணு. விஸ்வா கூட நீ சுத்துறத பார்த்தா இந்த ஊர் உலகம் என்ன சொல்லும்? அது மட்டும் இல்லாம பொண்ணை எந்த லட்சணத்துல வளர்த்திருக்கான்னு என் தங்கச்சிக்கு தான் கெட்ட பேர். அதனால்தான் சொல்றேன், இனி எப்பவும் விஸ்வா கூட பேசக்கூடாது, பழகக்கூடாது. அதையும் மீறி பழகுவேன் பேசுவேன்னு முயற்சி பண்ணா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. இத பத்தி கேக்குறத இத்தோட நிறுத்திக்க. மாமா, அதனால்தான் சொல்றேன், இனி எப்பவும் விஸ்வா கூட பேசக்கூடாது, பழகக்கூடாது. அதையும் மீறி பழகுவேன் பேசுவேன்னு முயற்சி பண்ணா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. இத பத்தி கேக்குறத இத்தோட நிறுத்திக்க. என் அண்ணன் துளசிக்கிட்ட இவ்ளோ கடுமையா பேசுற ஆளே கிடையாது. அவரே இப்படி பேசுறாருன்னா கண்டிப்பா இவ ஏதோ பெரிய தப்பு பண்ணிருக்காங்க. ஏய் சொல்லுடி, என்னடி தப்பு பண்ண? ஐயோம்மா, நான் எந்த தப்பும் பண்ணலம்மா. இல்ல, நீ ஏதோ தப்பு பண்ணிருக்க. இல்லாம அண்ணன் இப்படி எல்லாம் பேச மாட்டாருடி. ஐயோம்மா, நீ வேற ஏமா என்ன படுத்துற? நானே ஏன் மாமா இப்படி மாறிட்டாருன்னு புரியாம இருக்கேன். விடு சிவகாமி, அதான் துளசி எந்த தப்பும் பண்ணலன்னு சொல்றாள். நம்ம பொண்ணு நாமளே நம்பலன்னா இப்படி? அதுக்கு இல்லைங்க, உங்களுக்கே நல்லா தெரியும். நம்மளை விட துளசி மேல அண்ணனுக்கு தான் பாசம் அதிகம். அது மட்டும் இல்ல, அவளை இதுவரைக்கும் சின்னதா கண்டிச்சு கூட நான் பார்த்ததில்ல. அப்படிப்பட்டவரு இன்னைக்கு இவ்ளோ கடுமையா பேசினதை பார்த்து எனக்கே அதிர்ச்சியா இருந்துச்சு. சிவகாமி, அதேதான் நானும் நினைச்சேன்.